بسم الله الرحمن الرحيم. அருமை சகோதரர்களே, இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய நபி தோழர் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இவர்கள் மதீனாவிலே முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பிரச்சாரத்தின் மூலமாக ஈர்க்கப்பட்டு இஸ்லாத்தை தழுவியவர்கள். அவுஸ் என்ற கிளையில் மிகப்பெரிய ஒரு தலைவராக திகழ்ந்தார்கள். மதீனாவிலே 2 கிளையினர் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பிரபலியமானவர்கள். ஒரு கிளையினுடைய பெயர் அவுஸ், இன்னொரு கிளையினருடைய பெயர் ஹஸ்ரஜ். இந்த 2 கிளையினருமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த இஸ்லாமிய பிரச்சாரம் ஆரம்பித்த உடனே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். அப்படிப்பட்ட இந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிக சிறந்த ஒரு நபி தோழர். இவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தின் சார்பிலே நடந்த முக்கியமான போர்களில் எல்லாம் பங்கெடுத்திருக்கின்றார்கள். பத்ர், உஹது போன்ற போர்க்களங்களிலே இவர்கள் பங்கெடுத்து மாபெரும் ஒரு மரியாதையை பெற்றவர்கள். இவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அதிகமான பிரியம் கொண்டவர்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கின்றான் அல்லவா, குல் இன் கான ஆபாவுக்கும் வ அப்னாவுக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும் வ அம்வாலுன் இக்தரஃப்துமூஹா திஜாரத்துன் தக்ஷவுன கஸாதஹா வ மசாகினு தர்லவுனஹா அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ சபீலிஹி ஃபதரப்பஸூ. உங்களுடைய தாய் தந்தையர்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய மனைவி மக்கள், நீங்கள் விரும்பக்கூடிய பொருளாதாரம், நீங்கள் திருப்தி கொண்டிருக்கக்கூடிய வீடுகள், இவையெல்லாம் அல்லாஹ்விடவும் அவனுடைய தூதரை விடவும் அவனுக்காக வேண்டி உங்களுடைய உயிரை அர்ப்பணம் செய்வதை விடவும் மிக பெரிய அளவில் இந்த பிரியம் உங்களை ஆட்படுத்துமையானால் அல்லாஹ்வுடைய வேதனையை நீங்கள் எதிர்பாருங்கள். இந்த உலகத்தில் உள்ள மனைவி மக்கள் எல்லாவற்றின் மீது மனிதனுக்கு பிரியம் இருக்கும். பொருளாதாரத்தின் மீது பிரியம் இருக்கும், விவசாயத்தின் மீது பிரியம் இருக்கும், வீடுகளின் மீது பிரியம் இருக்கும். இந்த பிரியமெல்லாம் அல்லாஹ்விடவும் அவனுடைய தூதரை விடவும் அவனுடைய பாதையிலே உங்களை அர்ப்பணிப்பது என்ற ஒரு கட்டம் வருகின்ற போது இதை விடவும் பெரிதாக இருக்குமேயானால் நீங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை எதிர்பாருங்கள் என்று சொல்கின்றான் அல்லவா. அந்த வசனத்திற்கு ஏற்ப இவர்களிடத்திலே அல்லாஹும் அவனுடைய தூதரும் தான் மிகப்பெரிய அளவிலே பிரியத்திற்குரியவர்களாக திகழ்ந்திருக்கின்றார்கள். பார்க்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை இவர்களுடைய கையை பிடிக்கின்றார்கள். அவர்களே சொல்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய கையை பிடித்து ஃபகால இன்னீ ல உஹிப்புக யா முஆத், முஆதே உன்னை நான் நேசிக்கிறேன். யார் சொல்றா? முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், உன்னை நான் நேசிக்கின்றேன் என்று சொன்ன உடனே பதிலுக்கு இவர்கள் சொல்கின்றார்கள், வா அன உஹிப்புக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே நானும் உங்களை நேசிக்கின்றேன் என்று சொன்ன உடனே ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சொல்கின்றார்கள், ஃபலா ததல் அன் தகூல ஃபீ குல்லி ஸலாத்தின், ஒவ்வொரு தொழுகையிலையும் நீ நான் சொல்லக்கூடிய இந்த துஆவை விட்டுவிடாதே. என்ன துஆ? ரப்பி அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த துஆ. அதையெல்லாம் நாம் தொழுத பிறகு சலாம் கொடுத்த உடனே சொல்லி பிரார்த்திக்க வேண்டும். இந்த துஆ எல்லாம்
தொழுகை நூல்ல வெளியிடப்பட்டிருக்கின்றது. இது என்ன அர்த்தம்? யா அல்லாஹ், உன்னை நினைப்பதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் உன்னை நல்ல முறையில் வணங்குவதற்கும் எனக்கு உதவி செய். ஏனென்றால் வணக்கம் என்பது இருக்கின்றதே, இன்றைக்கு எத்தனையோ பேர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு இஸ்லாமிய பாக்கியம் கிடைக்கல. இஸ்லாம் என்ற அந்த பாக்கியம் கிடைத்த பிறகும் பலர் பள்ளிவாசலுக்கும் வர்றது கிடையாது, தொழுவதும் கிடையாது. இந்த மாதிரி இந்த ஆட்கள் இந்த தொழுகைக்கும் வராமல், நோன்பும் நோக்காமல், அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த புனிதமான இந்த ரமலானுடைய பாக்கியத்தையும் தெரியாமல் வணங்குவதற்கு வராமல் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இது நமக்கு அல்லாஹ் இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறானா, இது மிகப்பெரிய ஒரு அருட்கொடை. இந்த அருட்கொடை நமக்கு தொடர வேண்டும். அதனால அதை அல்லாஹ்விடத்தில் தான் கேட்க வேண்டும். இந்த பாக்கியத்தை என்னை விட்டு எடுத்து விடாதே என்ற அடிப்படையில் ரப்பி அஇன்னி அலா திக்ரிக்க, உன்னை நினைப்பதற்கும், ஒ ஷுக்ரிக்க, உனக்கு நன்றி செலுத்துவதற்கும், ஒ ஹுஸ்னி இபாதத்திக், உன்னை நல்ல முறையில் வணங்குவதற்கும் எனக்கு நீ உதவி புரி என்று எல்லாம் அல்ல அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய். அவர்கள் சொல்கின்றார்கள் அல்லவா, லா யூமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன், உங்கள யாரும் ஈமான் கொண்டவராக ஆக முடியாது. ஹத்தா யகூன அஹப்ப இலைஹி, நான் தான் அவரிடத்தில், மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன், அவருடைய பிள்ளைகளை விட, பெற்றோர்களை விட, உலகத்தில் உள்ள எல்லாரையும் விட நேசத்துக்குரியவனாக ஆகணும். அப்படி ஆகாத வரை உங்களில் யாரும் ஈமான் கொண்டவராக ஆக முடியாது என்று சொல்கின்றார்களே, இதற்கு ஏற்ப இந்த சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள். இந்த சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹந்தக் போர்ல பங்கெடுத்துக் கொள்கின்றார்கள். இது அஹ்மதில் வரக்கூடிய செய்தி. அப்படி பங்கெடுத்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இந்த போர்க்களத்தில் இந்த போர் எப்படி நடக்குது, வீரர்கள்லாம் இதுல எப்படி போராடுகின்றார்கள் என்பதை பார்ப்பதற்காக வேண்டி அந்த போர் வீரர்களுக்கு பின்னால இவங்களும் பின்தொடர்ந்துகிட்டே இருக்கிறாங்க. அப்படி இவர்கள் பின்தொடர்ந்து செல்கின்ற அந்த நேரத்தில் அதன் மூலமாக சமுதாயத்திற்கு சில முக்கியமான செய்தி கிடைக்குது. இந்த ஹந்தக்கில் நடந்த இந்த விஷயங்களை எல்லாம் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நமக்கு தெரிவிக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹந்தக் போரின் போது அந்த போர்க்களத்தில் அவர்கள் ஆற்றிய அந்த போர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் அன்னையார் அவர்கள் பல இடங்கள்ல தெரிவிக்கிறாங்க. இந்த கட்டத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இந்த வீரர்களை அப்படியே பின்பற்றி தொடர்ந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து செல்கின்ற பொழுது ஒரு இடத்துல அந்த ஒரு வீரர் வரக்கூடிய காலடி சத்தம், அவருடைய பாதடி சத்தம் நல்ல கடுமையாக கேட்கின்றது. இவங்க யாருன்னு சொல்லி திரும்பி பார்த்தா சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அவர்களுடைய சகோதரரும். சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு கேடயத்தை வைத்துக் கொண்டு அவர்கள் செல்கின்றார்கள். இவங்க அப்படியே பார்த்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி மெதுவாக தரையில அமர்ந்திருக்கிறாங்க. அந்த சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய அந்த போர் உருக்கு சட்டை இருக்கின்றது, அதுவும் நல்ல கம்பீரமாக இருக்கின்றது. அதனுடைய ஓரங்கள் எல்லாம் அப்படியே நீண்டு போய் இருக்கிறது. இவங்க ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எந்த அளவுக்கு நெருக்கத்தில் இருக்கிறாங்கன்னா, அந்த உருக்கு சட்டையினுடைய அந்த போர் சட்டையினுடைய இரும்பு கவசத்தினுடைய அந்த சட்டையினுடைய அந்த ஓரங்கள் எல்லாம் இவங்களுடைய மேனியில பட்டுவிடும் போல் இருக்கின்றது. அந்த அளவிற்கு அவர்களுடைய அந்த உருக்கு சட்டை அமைந்திருக்கின்றது. அவர்கள் அந்த போர்க்களத்தில் அவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அடுத்து ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, அந்த போர்க்களத்தில் சில பேருக்கு நீங்கள் உடல் வாகுவை பார்த்தீர்கள் என்றால் நல்ல உயரத்திற்கு உயரம், அதை போன்று பருமனுக்கு பருமன் இருப்பாங்க. அந்த அடிப்படையில் தான் சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நல்ல வாட்டச்சாட்டமான உடல், ஜெய்ஜாண்டிக்கான ஃபிகர் என்று சொல்வார்களே, நல்ல பூதாகரமான முறையில் காட்சியளிப்பார்கள் என்று சொல்வார்களே, அந்த அடிப்படையில் காட்சியளிக்கிறாங்க. இப்போ இந்த போர்க்களத்தில் சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த கட்டத்தில் ஒரு கவிதை, அதாவது இது மாதிரியான ஒரு துணிச்சல் முஸ்லிம்களுக்கு தவிர வேற யாருக்கும் வராது. முஸ்லிம்களுக்கு தவிர வேறு யாருக்கும் வராது. காரணம் என்னவென்றால் மறுமை நம்பிக்கை அவரிடத்தில் மிக அழுத்தமான முறையிலே உள்ளத்தில் பதிந்திருக்கிறது. அவங்க என்ன செய்கின்றார்கள் என்றால் ஒரு கவிதை ஒன்று படிக்கிறாங்க.
இப்போது இந்த கவிதையை கொடுத்தன்னு வைங்க, இதே மௌலிதுல சேர்த்து படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏதோ இந்த கவிதையை எடுத்துக்கொள்ளல நினைக்கிறேன். பாருங்க, அந்த கவிதையில லைத்த கலீலன் இதுரிக்குள்ள ஹஜா ஜமல், இது போன்ற இந்த போர்க்களத்திற்கு ஒட்டகம் எல்லாம் வருவது மிக குறைவு அவங்க சொல்றாங்க. இது போன்ற போர்க்களத்திற்கு ஒட்டகம் வருவதெல்லாம் மிக குறைவாக இருக்கின்றது என்று சொல்லிவிட்டு, மா ஹஸனல் மௌத இதா ஹானல் அஜல், ஒருவருக்கு தவணை நெருங்கி விடுகின்ற பொழுது அந்த மரணம்தான் அவருக்கு எப்படி அழகாக அமைந்து விடுகிறது. அதாவது மரணம் ஒரு வீரருக்கு வருவது என்பது அழகு, அதுதான் ஒரு மரியாதை, ஒரு கௌரவம் என்பதை இந்த கவிதையின் மூலமாக அவர்கள் எடுத்து பாடி அப்படியே ரொம்ப ரசிச்சுக்கிட்டு அந்த போர்க்களத்துக்குள்ள போயிட்டு இருக்கிறாங்க. இந்த கட்டத்தில் இவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்துக்குள்ள நுழைஞ்சுக்கிறாங்க. பக்கத்தில் உள்ள ஒரு தோட்டத்துக்குள்ள நுழைந்து கொள்கின்றார்கள். அங்க பார்த்தா முஸ்லிம்கள்ல சில பேர்கள் உட்கார்ந்து அப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி தப்பி ஓடுறது அப்படின்னா கிடையாது, அவர்களும் இந்த போரினுடைய வியூகத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கட்டத்தில் அங்கு யாரெல்லாம் இருக்கின்றார்கள் என்றால் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் இருக்கின்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உள்ள வந்ததை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பார்த்து விடுகின்றார்கள். பார்த்துவிட்டு அவங்க கேட்கிறாங்க, மாஜா பிகி, இந்த போர்க்களத்திற்கு நீ எதற்காக வேண்டி வந்த? வல்லாஹி இன்னகி லஜரியத்துன், அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்கின்றேன், உனக்கு ரொம்ப அதிகமான அழுத்தம் தான், உனக்கு அதிகமான தைரியம் ஏற்பட்டு போச்சு, நீ எப்படி நீ இங்கே வந்து சேர்ந்தாய் என்று அந்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து அவங்க கேட்கிறாங்க, ஒமா யுக்முனிகி அன் யகூன பலாவுன் அவ் யகூன தஹவ்வுசுன், நீ இந்த போர்க்களத்துல சோதனை வந்தால் என்ன செய்வாய்? ஏதாவது ஒரு ஆபத்து என்று வந்துவிட்டால் என்ன செய்வாய்? நாம் கூட கேட்டோம்ல, இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள் எல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கோம், ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சுன்னு வைங்க, அல்லாஹ் காப்பாத்துகின்றான், பெரிய சிக்கல், பெரிய ஆபத்து. இந்த சாதாரணமான இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு இப்படி நாம ஒரு மன சங்கடப்படுகின்றோமே, அங்க எப்படி போர்க்களம்ங்கிறது சாதாரண விஷயமா? அவன் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து கேட்கிறாங்க, நீங்க எப்படிமா உள்ள வந்தீங்க? நீ எப்படி உள்ள வரலாம்? ஏதாவது ஒரு சோதனை ஏற்பட்டா எப்படி தாக்கு பிடிக்க முடியும்? சரியான உனக்கு துணிச்சல் ஏற்பட்டு போய்விட்டது. இஸ்லாத்துல வந்து பெண்கள் போர் களத்துல வந்து யாராவது நோய்வாய்ப்பட்டு இருந்தால் அவர்களுக்கு சேவை செய்யக்கூடிய செவிலியர்களாக செயல்படுவதற்கு அனுமதி இருக்குது. ஆனா போர்க்களத்துக்கு உள்ளேயே வந்து நிற்பதற்கு, போர் வீரர்கள் எங்கெங்கெல்லாம் போறாங்களோ அந்த இடத்துல எல்லாம் வருவதற்கு அனுமதி கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி எல்லாம் அனுமதி கொடுக்கல. ஆனால் இவர்கள் அப்படியே துணிச்சலாக உள்ளே வந்து விட்டார்கள். அப்படி உள்ளே வந்து மிக கடுமையான முறையில் அவங்க சத்தம் போடும்போது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நினைக்கிறாங்க, ஃபமாஸால யலூமுனி ஹத்தா தமன்னைது அன்னல் அர்ல இன்ஷக்கத்லி சாஅத்தைதின், ரொம்ப கடுமையா பிடிச்சி என்ன பேசுறாங்க, திட்டுனாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் நான் நினைக்கிறேன், இந்த பூமி பிளந்து உள்ள போயிருக்க கூடாதா அந்த அளவிற்கு. ஏன்னா உமர் ரலியல்லாஹு தஆலா இடத்துல யாராவது மாட்டினா சும்மா விட மாட்டாங்க, அப்படியே ஒவ்வொரு பெண்ணுமே நடுங்குவாங்க, யாருமே ஆண்களுமே கிடந்து நடுங்கக்கூடிய ஒரு கட்டத்தில் இவங்க வந்து அவங்களை பிடிச்சி எப்படி நீ வந்த என்று அவங்களுடைய அந்த உயிரின் மீது அக்கறை கொண்டுதான் இப்படி கேட்கிறாங்க. இரண்டாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவியராற்றில்ல, அதனால இவ்வளவு அக்கறையோடு அவர்கள் கடுமையாக கேட்கிறாங்க. இப்போது ஒருவர் அங்க அந்த கூட்டத்திலேயே முகத்தை மூடிக்கொண்டு ஒரு கவசத்தை ஒருவர் அணிந்து கொண்டிருக்கிறார். அவர் அந்த கவசத்தை அப்படியே எடுக்கிறார். எடுத்தா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பார்க்கறாங்க. அவர்கள் யாரு? தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. நம்ம பார்த்தோம்ல தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அவங்க அங்க இருக்கிறாங்க. அவங்க உமரை பார்த்து, என்ன சதா இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? அந்த போர்க்களத்தை ரொம்ப சகஜமா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரே வந்து வளவளன்னு என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்னமோ எங்க தப்பி ஓடுறது, என்ன சோதனை என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றீர்களே, என்ன இந்த கட்டத்தில் சோதனை தப்புவது எல்லாமே அல்லாஹ்விடத்தில் தான், நாம போய் சேர்வது அல்லாஹ்விடத்தில் தான். விரண்டு ஓடுதல், அதை போன்று நமக்கு ஏதாவது சோதனை ஏற்படுதல் என்றால் எல்லாமே அல்லாஹ்விற்காக வேண்டித்தான் என்று சொல்லி அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுதே எதிர்தரப்பில் இருந்து இப்னுல் அரகா என்பவன் ஒரு அம்பை பாய்ச்சுகின்றான். அது அவர்களுடைய கையில் வந்து அப்படியே தைக்கின்றது. அந்த இப்னுல் அரகா என்பவன்
இதுல இருந்து கிரேட் எஸ்கேப் ஆறதுக்கு ஒரு அழகான ஐடியா நானே உங்களுக்கு சொல்லி தரேன். அதாவது குருடனாவும் சப்பானியனாவும் மூக்கு பெரியனாவும் கால் உடைந்தனாவும் கை உடைந்தனாவும் கூணனு இது எல்லா குறையும் ஒரே ஆளுக்கு இருக்கும்ல, அவன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நல்ல ஐடியா. இதுல இருந்து தப்பிச்சிடலாம். நித்திய ஜீவனை அடையக்கூடிய வழி என்னன்னு கேட்டா காட்டி இதுதான் வழிங்கிறீங்க. இதுல நிறைய பொய் இருக்குன்னு கேட்டா ஆமா எங்களுக்கு தெரியுமே, மனித கரங்கள் விளையாடு இருக்கு ஆமா எங்களுக்கு தெரியுமே அப்படிங்கிறீங்க. அடுக்கடுக்கான கேள்வி கணைகளுக்கு அமைதி காத்த பாதிரியார்கள், படிக்க முடியாத பைபிள் வசனங்கள், கிறிஸ்தவர்களை திணற வைத்த விவாதம் ஒரு டிவிடியாக விலை ரூபாய் 30 மட்டுமே. கொரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. வெளிவந்துவிட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இந்த அம்பை நீ பிடித்துக்கொள், இந்த அம்பு உன்மேல் படட்டுமாக. அரக்கா, நான் அரக்காவுடைய மகன். அந்த போர் வீரர்கள் அந்த போர்க்களத்துல ரொம்ப கடுமையான முறையில சத்தம் போட்டு தான் பேசுவாங்க. அப்படி உஜாராக என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க. ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வரலாற்றுல பார்த்தோம் இல்ல, வாடா பெண்களுக்கு விருத்த சேதனம் செய்யக்கூடியவனுடைய மகனே, அப்படி மற்ற ரகமா அந்த எதிரிகளை அப்படியே அந்த போர்க்களத்துல மிக கடுமையான முறையில விமர்சித்து பேசி அப்படியே அடர்ந்தேறி தாக்குதல் அந்த போர்க்களத்துல உள்ள மரபு. அந்த அடிப்படையில இந்த கட்டத்தில் இவன் எதிரி இவன் சொல்றான், அனபுல் அரக்கா, நான் அரக்கா என்பவனுடைய மகன், நீ உன்னால முடிஞ்சா இதுக்கு பதிலடி கொடு பார்ப்போம் என்கிற அடிப்படையில அப்படி வேகமாக ஒரு அம்பை எய்கின்றான். அது அவர்களுடைய உடல்ல அப்படியே பட்டு அந்த கையினுடைய நரம்பு அப்படியே பிளந்து எடுத்துருச்சு, துண்டிச்சிருச்சு. அப்படி துண்டித்த பிறகு இவங்க அந்த கட்டத்தில் ஒரு பிரார்த்தனை செய்யறாங்க. அல்லாஹும்ம லா துமித்தினி, இறைவா என்னை நீ மரணமடைய செய்யாதே. ஹத்தா துகிர்ர ஐனி மின் குறைலத, பனு குறைலா என்ற அந்த அணியினர் மூலம், அதாவது அந்த அணியினர் அவர்கள் பழிவாங்கப்படணும். அவர்கள் பழிவாங்கப்படுவதை பார்த்து என்னுடைய கண் குளிர்ச்சி அடைய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்காமல் என்னை மரணமாக்கி விடாதே, மரணமடைய செய்து விடாதே. இந்த பனு குறைலாவை பற்றி ஏன் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இங்கு குறிப்பிடுகின்றார்கள் என்றால், இஸ்லாம் வருவதற்கு முன்னால மதீனாவில் 2 அணியினர் இருந்தாங்க, அவுஸ் ஹஸ்ரஜ் என்ற 2 அணியினர். இந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எந்த அணியை சார்ந்தவர்கள் என்றால் ஆவுஸ் என்ற அணியை சார்ந்தவர்கள். இவர்கள் பனு குறைலாவோடு கூட்டு, ஹஸ்ரஜ் என்ற அந்த அணியினர் பனு நுலைர் என்ற கூட்டத்துடன் அவர்கள் கூட்டு. பனு குறைலாவும் பனு நுலைரும் யூத கூட்டத்தை சார்ந்தவர்கள். முஸ்லிம்கள் உள்ள 2 அணியினரும் யூத அணிகளில் உள்ள 2 அணியினரோடு உறவு வைத்துக் கொண்டிருந்தார்கள், உடன்படிக்கை வைத்திருந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த உறவினுடைய அடிப்படையில் அவுஸ் கூட்டத்தை சார்ந்த, அவுஸ் கிளையை சார்ந்த இவர்கள் பனு குறைலாவோடு நட்பு வைத்திருந்தார்கள். அந்த பனு குறைலா இந்த கந்தக் யுத்தத்தின் போது, கந்தக் யுத்தம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், கந்தக் யுத்தத்தில் அதற்கு மறுபெயர் தான் அஹ்ஸாப் போர் என்று பெயர். அஹ்ஸாப் போர் என்றால் எல்லா படையினர்கள் மக்காவில் உள்ளவங்க யூதர்கள் யார் யாரெல்லாம் அப்பொழுது இஸ்லாத்திற்கு எதிராக இருந்தார்களோ அத்தனை பேர்களுமே முஸ்லிம்களுக்கு எதிராக ஒன்று திரண்டு விட்டார்கள். இன்றைக்கு நாம பார்க்கிறோம், நமக்கு நாம தனிதான். இது வரைக்கும் நாம தமிழகத்தில் தனி, நம்மை எதிர்த்து ஒரு கூட்டமே நின்று கொண்டிருக்கின்றது. நம்மளை விட்டு பிரிந்து போன பங்காளி அவங்களும், ஏற்கனவே நாம ஒரு அமைப்புல இருந்த அந்த ஜாக்கு அதுவும் நமக்கு எதிர் அணியில, அதற்கடுத்து அதிலிருந்து பிறந்த உபரிகள் கிளைகள் அதுவும் நமக்கு எதிரில், அதற்கடுத்து சுன்னத்து வல் ஜமாஅத் என்ற ஒரு கூட்டம், எல்லாருமே நம்மை சுற்றி இன்றைக்கு முற்றுகையிட்டு நிக்கிறாங்கல்ல. இது எப்போதும் உள்ளதுதான், இது எப்போதும் உள்ளதுதான். அன்றைக்கு இது அதிகமாக இருந்தது. அது மாதிரி இருந்தால் நாமெல்லாம் தாக்கு பிடிக்க முடியாது. ஆனா அஹ்ஸாப் போர்க்களத்தில் முஸ்லிம்களை ஒரேயடியாக ஓய்த்து விட வேண்டும் என்று மதீனாவுக்கு மொத்தமா திரண்டு வந்திருந்தாங்க. அப்படிப்பட்ட இந்த கட்டத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த தோழர்களுக்கு எதிராக, இஸ்லாத்திற்கு எதிராக பனு குறைலாவும் எதிர்த்து நின்னுட்டாங்க.
இந்த பனு குறைலா யாரு? சாது இப்னு முஆத் எந்த கிளையை சார்ந்திருக்காங்களோ அவுஸ் என்ற அந்த கிளையோடு ஏற்கனவே ஒன்றா இருந்தவங்க. அவங்களும் இந்த போர்க்களத்தில் எதிர்த்து வந்து நின்னதனால அல்லாஹ்வுடைய அந்த பெரிய பிரியம், நேசம், பாசம் இவர்களுக்கு மிகையாகி அவங்க சொல்றாங்க, யா அல்லாஹ், இந்த பனு குறைலாவுடைய கணக்கு முடிக்காமல் என்ன நீ என்னுடைய உயிரை கைப்பற்றி விடாதே, இவர்களுடைய பிரச்சனை தீர வேண்டும், இவர்களை நீ ஓய்த்து விட வேண்டும், அது வரைக்கும் என்னை வாழை வை என்று ஒரு பிரார்த்தனையை கேட்கிறாங்க. இப்போது அவங்களுடைய கையில் இருந்து அந்த காயம் அது அப்படியே செப்டிக் ஆகி அந்த காயம் பெரிய அளவுல பாதிப்புக்குள்ளாகி அதுல இருந்து அப்படியே ரத்தம் பீரிட்டு வழிகின்றது. இப்போ இந்த கட்டத்துல கண்டக்கு போர்ல அல்லாஹ் தஆலா எதிரிகள் மீது ஒரு காற்றை ஒன்று அனுப்புகிறான். அவ்வளவுதான். முஸ்லிம்கள் இருக்கிற எண்ணிக்கை எடுத்தால் மிகவும் சொற்பம். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிய அளவுல ஒரு பாதாள மாதிரியான படுகுழிகளை தோண்டி போட்டு அந்த எதிரிகள் மதீனாவிற்கு உள்ள வர முடியாத அளவுல பாதுகாத்துக்கிட்டாங்க. இருந்தாலும் அவங்க ஏறி வருவதாக இருந்தால் அதற்கு இன்னும் கொஞ்சம் முயற்சி செய்தா அவங்க உள்ள வரலாம். மற்ற வழிகளில் வரக்கூடிய அந்த வாய்ப்பெல்லாம் இருக்குது. இப்படிப்பட்ட இந்த சந்தர்ப்பத்தில் இவர்கள் அதிகமான முறையில முஸ்லிம்களுக்கு தொந்தரவு கொடுத்து விடக் கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஒரு பெரும் காற்றை, பேய் காற்றை அனுப்புகின்றான். அவ்வளவுதான். எதிரிகளுடைய படைகள் வந்து அடிச்சு பிறண்டு இந்த அமெரிக்காவை சுழன்று தாக்குது இல்ல, விடமடங்கு. அவனுக்கு நிறைய பறக்கத்து வந்துருச்சு. இப்ப அமெரிக்காவை சுழன்று பல காற்றுகள் வந்து உன்னை ஓய்க்காம விட மாட்டேன் என்று அந்த ஒவ்வொரு காற்றுக்கும் ஒரு பெயரும் வச்சிருக்கிறான். ஒவ்வொரு காற்றுக்கும் என்ன செய்யறான்? அழகான பெயர்களை வச்சு அழைக்கிறான். ரொம்ப அது மரியாதை தான் வந்துட்டு போகுது அமெரிக்காவுக்குள்ள. அவன் பார்க்கிறோம், இந்த காற்று ஒன்று வருகின்றது. அல்லாஹ் சொல்றான்ல, ஒமா யஅலமு ஜுனூத ரப்பிக இல்லாஹு, அல்லாஹ்வுடைய படையை, உன்னுடைய இறைவனுடைய படையை அவன்தான் அறிவான். அப்படி அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுவது போன்று இந்த காற்று என்ற ஒரு பேய் காற்று அல்லாஹ் தஆலா அனுப்பி வைக்கின்றான். உடனே இந்த காற்று வந்ததுதான் தாமதம். அபு சுஃபியான் இங்கிருந்து புறப்பட்டு போய் தஹாமா என்ற இடத்துக்கு போயிட்டார். அது போன்று இன்னும் சில ஆட்கள் உயனத்து இப்னு பத்ர், இன்னும் அவருடன் உள்ள ஆட்கள்லாம் நஜ்துங்கிற இடத்திற்கு போயிட்டாங்க. பனு குறைலா அவர்கள் தங்களுடைய கோட்டைகளுக்குள்ள போய் ஒளிந்து கொண்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்தாச்சு. மதீனாவிற்கு வந்த உடனே இப்போது நாம எடுத்துக்கிறோம், வெள்ளிக்கிழமை இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணியாச்சு. சனிக்கிழமை அன்னைக்கு ஈசா நபியை எதிர்த்து ஒருத்தன் பேசிட்டான், அதனால சனிக்கிழமைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொன்ன உடனே, நேற்று தான் ஒரு ஆர்ப்பாட்டத்தை சொன்னிய, நோன்பு நேரத்தில் வெயில்ல இப்படிதான் நிக்க முடியுமா? சில பேர்கள் சொன்னாங்கல்ல, பெண்கள் நோன்பு முறிச்சாரலாம் நிக்கிற அளவுக்கு தாகம் தாங்க முடியல. நமக்கு அப்படிதான் இருந்துச்சு. அந்த அளவிற்கு கடுமையான வெயில். பார்த்தா அன்றைக்கு சாயந்தரம் நல்ல மேகமூட்டம்லாம் வருது, மதியம் வரமாட்டேங்க. நாமளும் எதிர்பார்த்தோம் கொஞ்சம் மேகமூட்டம் வந்தா கொஞ்சம் நமக்கு ஒரு ஆர்வமாக இருக்குமே எதிர்பார்த்தோம், கிடையாது. இப்படி இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு இன்றைக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தை முடிச்சு மறுநாள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை கூட்டா இதுல ஒண்ணுமே கிடையாது. இதுல நமக்கு போர்வாள், நமக்கு கொடுக்கப்பட்ட போர்வாள் என்ன? அந்த கோஷம் தான். பெரிய வாள் வந்து என்னதான் வாள்னு என்ன செய்யறது? கோஷம் போடுறதுதான், வேற எதுவுமே கிடையாது. இதற்கு வந்து என்ன பயம்? மக்கள் எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. நம்ம பள்ளிவாசல்ல வக்ஃப் போர்டு வந்திருந்தாங்க. வக்ஃப் போர்டு வந்திருக்கும் போது எல்லா அரசு துறைகளில் உள்ள அந்த காவல்துறையிலிருந்து பெரிய பெரிய கேமராவை தூக்கிட்டு வந்துட்டாங்க. பெரிய பெரிய வீடியோவை தூக்கிட்டு வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறான், என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தெருவில் உள்ள ஒரு பையன் பள்ளிக்கே வரமாட்டான், அன்றைக்கு வந்துட்டான். நமக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வக்ஃப் வந்திருக்கு, இது எப்படி சமாளிக்கிறது? அவன் மெதுவா அந்த பக்கம் வரும்பொழுது, காக்கா அப்படின்னா, என்னப்பா போலீஸ் அந்த கேமரா அடிச்சு அதுல நான் விழுந்துட்டேன்னா எனக்கு எதுவும் பிரச்சனை இருக்குமா? எனக்கு எதுவும் பிரச்சனை இருக்குமா? அவங்க கவலை பாருங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாதுப்பா. அன்றாடம் நம்ம பேச ஆரம்பிச்சாலே அங்க உளவுத்துறை கேமரா தூக்கிட்டு வந்திருக்கான். அப்போல இருந்து பங்காளிகளுடைய அந்த இயக்கத்தில் இருந்து உளவுத்துறையில திருநெல்வேலியில மேலப்பாளையத்தில் எடுத்து பார்த்தா நம்ம இதுதான் அந்த உளவுத்துறையிலிருந்து திரும்ப வரும். அவ்வளவு கேசட் வந்து நம்ம எடுத்துட்டு போயிருக்கிறோம். அப்ப எந்த அளவிற்கு இந்த சமுதாயம் பயந்துகிட்டு இருக்குதுன்னு பாருங்க. இங்க எப்படி
இந்த ஆர்ப்பாட்டங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம். இங்க பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒரு பெரிய ஒரு போரை முடிச்சுட்டு வந்திருக்காங்க. கந்தக் அப்படிங்கிறது சாதாரணமான அகல் போருங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் இல்ல. வந்து அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாங்க. உட்கார்ந்த உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து விட்டார்கள். அதற்கு முன்பு வந்த உடனே ரசூலுல்லாஹ் ஒரு ஏற்பாடு ஒண்ணு செய்றாங்க. மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்துல ஒரு கூடாரம் ஒன்று அடிக்க சொல்றாங்க. அந்த கூடாரம் எதற்கு என்றால், சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவருடைய கையில காயம் பட்டுருச்சு, அவர்களை பக்கத்துல வச்சே நான் பார்க்கணும். ஏற்கனவே ரசூலுல்லாஹ் அவங்கள பத்தி சொல்றாங்கல்ல, உன்னை நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அந்த விருப்பம் ஒரு காரணமாக இருக்கலாம். இரண்டாவது, இந்த போர்க்களத்தில் அவர்களுடைய கையை காயம் பட்டு அதனால அவர்கள் ஒரு பாதிப்புக்குள்ளா இருக்கிறாங்க, அவங்க வீட்டுக்கு போக வேண்டாம், பள்ளிவாசல் பக்கத்திலேயே இருக்கட்டும் என்று பக்கத்திலேயே ஒரு கூடாரத்தை அடித்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்போதுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அவங்களுடைய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய முகத்தில் அப்படி தூசி படர்ந்து போயிருக்கிறான். கந்தக்ல அவங்க கலந்துருக்கிறாங்க. யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கந்தக்ல கலந்திருக்கிறாங்க. அந்த அப்படியே அந்த தூசி படலம் அப்படியே அவர்களுடைய முகத்தில் அப்படியே காட்சி அளிக்கின்றது. அந்த நேரத்தில் வந்து ரசூலுல்லாஹ்வை பார்த்து சொல்றாங்க, அகத் வலாஅத ஸலாஸிலாஹ, என்ன ஆயுதத்தெல்லாம் கலச்சி வச்சிட்டீங்களா? யாரை பார்த்து கேட்கிறாங்க? ரசூலுல்லாஹ்வை பார்த்து கேட்கிறாங்க. ஆயுதத்தை எல்லாம் நீங்கள் கீழே வைத்து விட்டீர்களா? சொல்றாங்க, வல்லாஹி மா வலஅத்தில் மலாயிகத்து பாது அஸ்ஸிலா, மலக்குகள் இதுவரைக்கும் ஆயுதங்களை களையவில்லை. அப்படியேதான் நிக்கிறோம். மத்திய ரிசர்வ் படை நாங்க வந்திருக்கிறோம். இதுவரைக்கும் நாங்கள் என்ன செய்யல, சென்ட்ரல்ல இருந்து வந்த வானலத்தில் இருந்து வந்த அந்த ரிசர்வ் போர்ஸ் மத்திய படை இதுவரைக்கும், மலக்கு படை இதுவரைக்கும் ஆயுதங்களை களையல்ல. நீங்க என்ன ஆயுதத்தை களைஞ்சிட்டீங்க, ஆயுதங்கள்லாம் எடுத்து வச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கலாம்னு பாக்குறீங்களா என்று சொன்ன உடனே அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கள்ட்ட சொல்றாங்க, நீங்க இப்போதே பனு குரைலாவின் பக்கம் நீங்கள் செல்ல வேண்டும். சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலாவுடைய துஆவை அல்லாஹ் ஏத்துக்கிட்டான். என்ன வந்து இந்த பனு குரைலாவுடைய விவகாரத்துல யா அல்லாஹ் அவர்களுக்கு நீ ஒரு சரியான ஒரு பாடத்தை புகட்டாமல் என்னை நீ மரணித்து விடாதுன்னு கேட்டாங்கல்ல, அந்த காயம் வெளிப்படும் பொழுது அந்த ஆத்திரத்தில் பிரார்த்தனை செய்யறாங்க. அல்லாஹ் அதை ஏத்துக்கிட்டான். இவ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்து அப்படி கீழே தான் உட்கார்ந்து இருப்பாங்க. மறுபடியும் போரா அப்படின்னு நம்ம கேட்டுருவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு குரைலாவின் பக்கம் போங்க அப்படின்னு சொன்ன உடனே வந்து அறிவிக்கிறாங்க. புகாரில வருது, எங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இந்த இஷாரா காட்டுறாங்க, சமிக்கனை செய்யறாங்க, பனு குரைலாவின் பக்கம் போங்க அப்படின்னு. நான் சொல்வது அகமதில் வரக்கூடிய ஹதீஸ். இப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் அந்த ஆயுதங்களை அணிந்து கொண்டு, போர் ஊருக்கு சட்டை எல்லாத்தையும் அணிந்து கொண்டு, மக்களே புறப்படுங்கள். அல்லாஹ் அக்பர். அந்த சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயம் பாருங்க. கந்தக் ஒரு யுத்தமே பெரிய யுத்தம், அதுலயும் மிகப்பெரிய பட்டினியில கிடந்து அந்த போரை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். இப்ப வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்படி சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு புறப்படும்படி உத்தரவு போட்ட உடனே ரசூலுல்லாஹ் போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது பனு கனம் என்ற ஒரு கிளையினரை தாண்டி தான் ரசூலுல்லாஹ் போறாங்க. அவங்க மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்துல உள்ளவங்க. அவங்கள பார்த்து கேட்கிறாங்க, மன் மர்ரபிக்கும், இப்போது யாராவது இந்த பக்கம் போனாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. உடனே அந்த மக்கள் சொல்றாங்க, ஆமா ஒரு ஆள் போனாங்க, திஹியத்துல் கல்பி ரலியல்லாஹு அன்ஹு, திஹியத்துல் கல்பி தான் இந்த இடத்துல போனாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, அவர் திஹியத்துல் கல்பி கிடையாது, ஜிப்ரீல் தான் போயிட்டு இருக்காங்க. ஜிப்ரீல் நம்மள்ட்ட சொல்லிட்டு நாங்க ஆயுதங்களை களையல அப்படின்னு சொல்லிட்டு ஜிப்ரீல் என்ன செய்யல, வராமல் இருக்கல, அவங்க முன்னால போய்கிட்டு இருக்கிறாங்க என்று சொல்லி இப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு குரைலா இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு வந்து சேர்றாங்க. சேர்ந்து முற்றுகையிடுகின்றார்கள். எத்தனை நாட்கள்? 25 நாட்கள் முற்றுகையிடுறாங்க. ஒரு போரை முடிச்சிட்டு மறுபோர் அந்த பனு குரைலாவை முற்றுகையிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் ரொம்ப கடுமையான முறையில் அந்த சோதனை அதிகமான உடனே அவங்களுக்கு எந்த விதமான தண்ணீரும் உள்ள போகல. ஏதாவது உணவு உள்ள போனாதானே அவங்க உள்ளத்துல அவங்க உள்ளே இருந்து அப்படி நீடிக்க முடியும். இப்போது முடிஞ்ச உடனே அவங்க அபு லுபாபா என்பவர் இடத்துல ஒரு ஆலோசனை கேட்கும் போது அவங்க சொல்றாங்க, உங்களுக்கு மரண தண்டனை தான் என்ற அடிப்படையில் சொல்றாங்க. இப்போது அவர்கள் யாரு அந்த பனு குரைலா இருக்கிறாங்களே அவங்க சொல்றாங்க,
நாம சாது பின் முஆதுடைய முடிவுக்கு கட்டுப்படுவோம். ஏன் இந்த முடிவுக்கு வர்றாங்கன்னா, சாது பின் முஆது ஏற்கனவே அவர்களோடு கடந்த காலத்தில் இஸ்லாம் வருவதற்கு முன்னால் இவங்களுடைய அந்த கிளை அவங்களோடு நட்பு வைத்திருந்தாங்க. அந்த அடிப்படையில் அவங்களுடைய சொல்லுக்கு நாம கட்டுப்படுவோம், அவருடைய அந்த தீர்ப்பை நாம் ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்ன உடனே, இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம், அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டும். கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. இப்போது புத்தம் புது வடிவில் பல சிறப்பம்சங்களுடன் onlinepj.com மற்றும் tntj.net இணையதளங்கள். இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த மக்கள் சொல்வதனுடைய அடிப்படையில் சாது பின் முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அந்த உத்தரவுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று சொல்கின்றார்கள். இப்போது சாது பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவங்களுக்கு இந்த கை காயத்தோட ரத்தம் வடிஞ்சுக்கிட்டே இருக்குது, ரத்தம் வழிந்து ஆறாக ஓடிக்கொண்டு இருக்கின்றது. அப்படி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுதே அவங்க பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் வந்து இறங்குறாங்க. இப்போதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இந்த தலைவருக்காக வேண்டி எழுந்து நில்லுங்கள் அப்படிங்கிறாங்க. எழுந்து நில்லுங்கள்னா மரியாதைக்காக வேண்டி கிடையாது, அவங்கள போய் அப்படியே அரவணைப்பாக கொண்டு வாருங்கள், வாகனத்தில் இருந்து இறக்கி கொண்டு வாங்க. அவர்கள் வந்து நடக்க முடியாத அளவிற்கு, பேலன்ஸ் இல்லாத அளவிற்கு ஆகிட்டாங்க. அதனால இந்த ஹதீஸை எடுத்துக்கிட்டு இந்த ஆலிம் சாக்களுக்கு எல்லாம் எழுந்திருச்சு நிக்கணும், அதற்கு இந்த ஹதீஸ் தான் ஆதாரம். எந்த ஹதீஸ்? கூமு நீ செய்யதிக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்களே, இதை இதற்கு எடுத்துக்கொண்டார்கள். இது அதற்காக அவங்க நோய்வாய்ப்பட்டிருக்காங்க, அதற்காக நீங்கள் எழுந்து நில்லுங்கள், அவங்கள போய் நீங்க அழைச்சிட்டு வாங்க என்ற கருத்தில் சொல்லக்கூடிய விஷயமாகும். இங்க அந்த சாது பின் முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அப்படியே அழைத்து கொண்டு வரும் பொழுது அன்சாரிகள்லாம் சேர்ந்து கொண்டு, யார் தெரியுமா இவங்கெல்லாம் நம்ம பழைய காலத்தில் உள்ள ஆட்கள், கொஞ்சம் பார்த்துக்கங்க அப்படிலாம் ரெக்கமெண்ட் பண்றாங்க. யாரையுமே திரும்பி பார்க்கல. அங்கிருந்து வாசலுக்கு வந்த உடனே அவங்க ஒரு வார்த்தையை சொல்றாங்க, கது ஆனலி அன் லா உபாலிய ஃபில்லாஹி லவ்மத லாயிம். இன்றைய தினத்துல நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், இதுல எந்த பழிப்பவருடைய பழிப்புக்கும் நான் இப்போது அஞ்ச மாட்டேன். ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுக்க போறேன். என்னைய இந்த ஆணையத்திற்கு, இந்த பனு குறைலாவுடைய விவகாரத்தில் தீர்ப்பு வழங்கக்கூடிய ஆணையத்திற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆணையராக, கமிஷனராக நியமித்திருக்கிறாங்க. நான் இப்போது சாதக பாதகங்களை நான் பார்க்க மாட்டேன். அல்லாஹ்விற்கு பொருத்தமான தீர்ப்பு எதுவோ அதைத்தான் இப்போது நான் பிரகடனப்படுத்த போகின்றேன். என்னுடைய தீர்ப்பு, நான் வழங்க போகக்கூடிய அந்த தீர்ப்பு இருக்கின்றது, அது அவங்க பழைய கூட்டாளியாச்சு என்ற அடிப்படையில் அது அமையாது என்று, அதாவது அழுத்தம் திருத்தமாக நறுக்கு தரித்தார் போன்று சொல்லிவிடுகின்றார்கள். இப்படி சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடைய அந்த தோழர் தீர்ப்பளிக்கிறாங்க. என்ன தீர்ப்பளிக்கிறாங்க? ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாச்சு. அன் துக்தல முகாத்திலத்துகும், இவர்கள் உள்ள ஆண் போராளிகள் அத்தனை பேருமே கொல்லப்பட வேண்டும். ஓ துஸ்பா தராரியுகும், இவர்கள் உள்ள சந்ததியினர்கள் சிறைபிடிக்கப்பட வேண்டும் என்று. ஓ துக்சமு அம்வாலுகும், அவர்களுடைய பொருள்கள் அப்படியே எடுத்து இஸ்லாமிய அரசால் கைப்பற்றப்பட வேண்டும் என்று இப்படி தீர்ப்பு அளிச்சிட்டாங்க. முடிஞ்சு போச்சு. இந்த தீர்ப்பு அளிச்ச உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்றாங்க, லகத் ஹகம்த ஃபீஹிம் பிஹுக்மில்லாஹி அஸ்ஸ வஜல் வ ஹுக்மி ரசூலிஹி, நீ இவர்களுடைய விஷயத்தில் அல்லாஹ்வுடைய தீர்ப்பையும் அவனுடைய தூதருடைய தீர்ப்பையும் வழங்கிவிட்டாய். யார் சொல்றா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அத்தனை பேர்களுமே கொல்லப்பட்டு போய் விடுகின்றார்கள். இப்போது அடுத்து இந்த விவகாரம் முடிஞ்சிருச்சா, அடுத்து சாது பின் முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இன்னொரு துஆவை செய்றாங்க. அல்லாஹும்ம இன் குன்த அபகைத அலா நபியிக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் ஹர்பி குரைஷின் ஷையன், இறைவா இதற்கு அடுத்து
உன்னுடைய தூதரை மக்காவிலிருந்து வெளியே அடிச்சு அனுப்பி உன்னுடைய தூதரை பொய்ப்படுத்திய அந்த குறைஷி கூட்டத்துடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மீண்டும் ஒரு போர் இருக்குமானால் என்னை வாழவை. மீண்டும் ஒரு போர் இருக்கின்றது என்றால் அந்த போர்க்களத்தில் நான் ஈடுபட்டு ஒரு வீரனாக மரணிப்பதற்கு தயாராக இருக்கிறேன், அதுவரைக்கும் என்னை வாழவை. அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை என்றால் இந்த காயத்தின் மூலமாக எனக்கு நீ ஷஹாதத்தை கொடுத்து விடு, எனக்கு வீர மரணத்தை நீ கொடுத்து விடு என்று அவர்கள் பிரார்த்திக்கின்றார்கள். இப்படி பிரார்த்தித்து முடித்து கொஞ்ச நாள் தான் ஆகின்றது. பக்கத்தில் இவர்களுக்காக வேண்டிய அடிக்கப்பட்ட அந்த கூடாரத்துக்கு பக்கத்தில் மக்கள் வசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கிருந்து ரத்தம் அப்படியே பீரிட்டு ஆறாக வருகின்றது. அந்த மக்கள் உடனே கிளம்பி வந்து கேட்கிறாங்க, என்ன இது இப்படி ரத்தம் ஆறு வருது, ஏன் இப்படி நீங்கள் கவனிக்காமல் இருக்கின்றீர்கள் என்று சொன்ன உடனே ஓடி வந்து பார்க்கிறாங்க. அங்கே சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள். அந்த இடத்துல யாரெல்லாம் வருகின்றார்கள் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸ்பாட்டுக்கு வந்தாராங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்து விடுகின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து விடுகின்றார்கள். வந்துவிட்டு இந்த கட்டத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு, அதாவது அந்த போர்க்களத்தில் இருந்து அப்படியே எல்லாவற்றையும் உன்னிப்பாக கவனித்து அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த செய்தியை வரிசையா நமக்கு தொகுத்து தர்றாங்க. அந்த தொகுப்பை தான் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஃபவல்லதி நஃப்ஸு முஹம்மதின் பியதிஹி, முஹம்மதுடைய ஆத்மா எவனுடைய கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக சொல்கிறேன், இன்னீல ஆரிஃபு புகா உமர் மின் புகாய் அபூபக்கர். அபூபக்கர் அழுகிற அழுகையை பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த சஅத் இப்னு முஆதுடைய அந்த மரணம் அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அழுகையை பார்த்து அப்படியே தேம்பி அழுகுறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய இந்த அழுகையை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய அறையில் இருந்து அப்படியே பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா குர்ஆன்ல இருந்து ஒரு மேற்கோளையும் காட்டுறாங்க, ருஹமாவு பைனகும், இவர்கள் தங்களுக்கு மத்தியிலே அன்பு பாராட்டக்கூடியவர்கள். இன்றைக்கு ஒரு சிறிய பிரச்சனை என்று வந்துவிட்டா சொந்த தொழில ஈடுபட்டிருக்கிறாங்க, ஒன்று சேர்ந்து அந்த தொழில பிரச்சனை ஏற்பட்டு விட்டால் ஜமாத்தை விட்டு ஓடக்கூடிய அளவுல, அதாவது சுயநலத்தினுடைய அந்த வெறுப்பு பொது நலத்திலையும் ஜமாத்திலையும் வந்து சேரக்கூடிய அளவுல துரோகிகளை இன்றைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? இங்க பாருங்க, நபி தோழர்கள் ருஹமாவு பைனகும், தங்களுக்கு மத்தியில அன்பு பாராட்டக்கூடியவர்களாக இரக்க சிந்தனை உள்ளவர்களாக இருக்கின்றார்கள். இப்படிதான் இருக்கணும் ஏகத்துவவாதிகள், தௌஹீத்வாதிகள் எனக்கூடியவர்கள். தங்களுக்கு மத்தியில நெருங்கிய அன்பு, நெருங்கிய பாசம் இருக்க வேண்டும். அதை பார்த்து விட்டு தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அப்படியே நமக்கு தன்னுடைய வார்த்தையின் மூலமாக பிரதிபலிக்கிறாங்க. அடுத்து சொல்றாங்க, அடுத்து அந்த தோழர் கேட்கிறாங்க, ஃபகைஃப கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸ்னஉ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தாங்க என்று கேட்டவுடனே அங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய இன்னொரு முக்கியமான ஒரு செய்தியும் சொல்றாங்க. இந்த கேள்வியை கேட்கிறது அல்கமா இப்னு வக்காஸ் அப்படிங்கிறவங்க கேட்கிறாங்க. அல்கமா இப்னு வக்காஸ்ங்கிறவங்க கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் என்ன செய்தாங்க அப்படின்ன உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய இன்னொரு பண்பை சொல்றாங்க. என்னன்னா, கானத் ஐனுஹு லா ததுமவு அலா அஹதி, பொதுவாகவே ரசூலுல்லாஹ் யாருக்கும் அப்படி அழமாட்டாங்க. அவங்களுடைய பண்பு, யாரு ஏதாவது ஒரு பாதிப்புக்குள்ளானாலும் அபூபக்கர் எப்போதும் அழ ஆரம்பிச்சிருவாங்க. சிறிய விஷயம் என்றால் கூட அபூபக்கர் என்ன செய்வாங்க, நீங்க அதனால அழ ஆரம்பிக்கக்கூடிய ஆளு, அதனால ரொம்ப பலவீனமானவர் அப்படிலாம் நினைச்சிடாதீங்க. 2 வருஷம் ஆட்சி செய்தார இஸ்லாத்தினுடைய அந்த ஆட்சிய ஒரு ஏகு கோட்டையாக, இரும்பு கோட்டையாக ஆக்கி வச்சது அந்த 2 வருஷம் தான். மார்க்க சட்டம் என்று வந்துவிட்டால், அல்லாஹ்வுடைய தீன், ரசூலுடைய பிரியம் என்று வந்துவிட்டால் அபூபக்கர் அழுகிற ஆசாமி, அதனால பலவீனமானவர் என்று விளங்கிவிடக்கூடாது. பலவீனமானவர்கள் தான். ஆனா மார்க்கம் என்று வந்துவிட்டால் இரும்பு போல உமரை விட தாண்டி போயிருவாங்க. அந்த மாதிரியானால் இப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது மாதிரியான கட்டங்கள்ல அழுவுறது கிடையாது. லா ததுமவு அலா அஹதின், அவர்கள் யாருக்கும் அழமாட்டாங்க. வலாகின்னஹு கான இதா வஜித, அவர்களுக்கு ஏதாவது ரொம்ப மனசு பாதிப்பான ஒரு செய்தி அவர்களுடைய உள்ளத்தை தொட்டு விட்டது என்றால், ஒரு பாதகமான ஒரு செய்தி வந்து விட்டால், இரக்கம் ஏற்பட்டு விட்டது என்றால் தன்னுடைய தாடியில் அப்படியே கையை வச்சுட்டு இருப்பாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் ரொம்ப பரிதாபப்படுறாங்கன்னு அர்த்தம்.
அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி தாடியில இப்படி கையை வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா, ஆஹா நம்முடைய சாது பின் முஆதுக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனை ஆயிருச்சே என்று அவர்கள் ரொம்பவும் மன வேதனைப்பட்டு நிற்கின்றார்கள். அதற்கு அடையாளம் அவங்க தாடியை கை வச்சுக்கிட்டு இருக்கிறது என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி அகமதுல இடம் பெற்றிருக்குது. இது 23,945வது ஹதீஸாக அகமதுல பதிவாயிருக்கிறது. இப்ப என்ன பார்க்கிறோம்? இந்த சாது பின் முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவங்க அல்லாஹ்விற்காகவும் அவனுடைய தூதருக்காகவும் கொண்டிருந்த அன்பு, அந்த அன்பினுடைய அடிப்படையில் பிரார்த்தனை செய்றாங்க. அதையும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டு விட்டான். இதற்கு அடுத்து குறைஷிகள் தரப்புல இருந்து யாருமே முஸ்லிம்களை எதிர்த்து போருக்கு வரல. முஸ்லிம்கள் தான் எதிர்த்து ஃபத்ஹு மக்கா வெற்றிக்கு போயிருக்கிறாங்க. குறைஷிகளாக எதிர்த்து இஸ்லாமிய படையை நோக்கி அவர்கள் புறப்பட்டு வரவில்லை. இங்கேயும் சாது பின் முஆதுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதை நாம் பார்க்கின்றோம். சாது பின் முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த அல்லாஹ்வுடைய தூதருக்காகவும் அவனுக்காகவும் கொண்டிருந்த இந்த அன்பை நம்ம பார்க்க முடிகின்றது. இப்படிப்பட்ட இந்த அன்புள்ளவர் இறந்த பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இஹ்தஸ்ஸ அர்ஷுர் ரஹ்மான் லிமௌத் சாது பின் முஆத். சாது பின் முஆதுடைய மரணத்திற்காக வேண்டிய அல்லாஹ்வுடைய அர்ஷ் ஒரு குலுங்கியது. இது புகாரில 3803வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. நம்ம என்ன பார்க்கிறோம்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு அதாவது வரலாற்றில் மின்னக்கூடிய ஆட்கள் அப்படின்னு பார்க்கிறோம்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அஸ்ஹாபுல் கஹ்ஃப். அதை போன்று இங்க நம்ம பார்க்கிறோம் யாரு, சாது பின் முஆத். என்ன கேட்டா, அல்லாஹ்வுடைய பிரியம் என்று வருகின்ற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க தெரியுமா, இன்னா புராவும் மின்கும் வ மிம்மா தஅபுதூன், உங்களை விட்டும் நீங்கள் வணங்கக்கூடிய அந்த தெய்வங்களை விட்டும் நாங்கள் விலகி விடுகின்றோம் சொன்னாங்களே. அந்த பிரியம் நெருப்பாக யாரிடத்தில் எரிந்தது? சாது பின் முஆத் ரலியல்லாஹு தஆலா இடத்தில் இருந்தது. அதனால அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு இந்த அரிசில கூட ஒரு சின்ன ஒரு அதனுடைய அந்த ஒரு பிரியத்தினுடைய வெளிப்பாடு ஏற்படக்கூடிய வகையில அல்லாஹ் தஆலா சாது பின் முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்திருக்கிறான். அதுக்கு அடுத்து பார்க்கிறோம், நிறைவாக பார்க்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பட்டு துணி ஒன்று அன்பளிப்பாக வருது. அத சஹாபாக்கள் எல்லாம் பார்க்கிறாங்க. ஏன்னா எல்லா நபி தோழர்களுக்கும் என்ன கிடையாது, ஒரு ஆடைக்கு மேல மறு ஆடை கிடையாது. இப்ப நாம என்ன, இப்போது ஒரு Dress, காலையில ஒரு Dress, சாயந்தரம் ஒரு Dress, மாற்றி மாற்றி அப்படி மணக்க என்ன செய்துட்டு இருக்கிறோம், Dressகள் அணிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நல்ல வாசனை திரவியங்கள் பூசிக்கொண்டு அந்த Dress துவைக்கிறதுக்கு நேரம் கிடைக்க மாட்டாங்க. அவ்வளவு துணிகள் அப்படியே என்ன செய்யுது, அழுக்காய் போய் கிடக்குது. புரியுதா? அதனால இந்த அளவிற்கு Dressகளை வைத்துட்டு இருக்கோம். அன்றைக்கு அந்த மாதிரியான துணிமணிகள் எல்லாம் கிடையாது. இந்த பட்டு துணியை பார்த்துட்டு அப்படியே நபித்தோழர்கள்லாம் ஒத்திக்கிற மாதிரி இருக்குது, கண்ணுல எடுத்து ஒத்திக்கிற மாதிரி இருக்க, இவ்வளவு பளபளப்பா இவ்வளவு மென்மையா என்று பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்கள பார்த்து சொல்றாங்க, இத பார்த்து நீங்க ஆச்சரியப்படுறீங்களா? இந்த சாது பின் முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு கர்ச்சீப் ஒன்று சோனத்துல கொடுக்கிறான். அந்த கர்ச்சீப் இருக்கின்றதே இதை விட சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி புகாரில 3249வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கிறது. நாம என்ன பார்க்கிறோம்னா, சாது பின் முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து, ஒரு மரியாதை கொடுத்து விட்டான். காரணம் அவர்கள் செய்த அந்த தியாகம். அதற்கு அடுத்து அல்லாஹ்வுடைய விரோதிகள் தங்களுடைய விரோதிகள், அல்லாஹ்வுடைய விரோதிகள் தங்களுடைய விரோதிகள், அவர்களை வச்சு பார்க்கிறதே கிடையாது, வக வைக்கிறதே கிடையாது. அந்த அன்பு அந்த பாசம் இருக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய மரியாதை நமக்கு இருந்து கொண்டிருக்கும். அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை தருவான். அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை,
மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1 போன் 044252152226. Allah